ஹாய் கைஸ். இன்னைக்கு சிந்து பைரவி எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து சிந்து வேஷம் போட்டு வந்துருவா. ஸ்னேகா எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு, பாட்டி எல்லாமே உங்களுக்கு நார்மலாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவா. இல்லைம்மா, எனக்கு உடம்பெல்லாம் கிடுக்கிடுன்னு இருக்குமான்னு சொன்னோன்னே, இல்லை வயசானாலே இப்படி தான் இருக்கும் பாட்டி, சரி இருங்க நான் டாக்டரை பார்க்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து வர சொல்லிட்டு சிவாவையும் வர சொல்லுவா. உடனே சொல்லுவா, பாட்டி உங்களை இந்த டாக்டர் நல்லா கவனிச்சுப்பாரு, சிவா இவங்கள நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அனுப்புவா. உடனே சிந்து என்ன பண்ணுவா, அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வந்து நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு, நான் டாக்டர் தோலே பிடிச்சிக்கிறேம்மா, எனக்கு இதுதான் நல்லா வசதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனை போய் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுவா. இதை பார்த்து ஸ்னேகா, உனக்கு இந்த பாட்டி தான் கரெக்டான ஆள், இவங்க நல்லா இது பண்ணட்டும்னு சொல்லிட்டு, பாட்டி இவரே உங்களை நல்லா பார்த்துப்பார் சொல்லிட்டு அனுப்பி விட்டு அவரை பார்த்து சிரிச்சுன்னு இருப்பா. இவ வந்து சிந்து வந்து ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு சிவாவை போட்டு இது பண்ணின்னு இருப்பான். சிவாவும் இல்லை, இந்த பாட்டி ரொம்ப வில்லங்கமான பாட்டியாக இருக்காங்களே, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அட்மிட்டும் பண்ணுறான். நடக்க முடியலப்பா, என்னை கொஞ்சம் தூக்கின்னு போப்பான்னுவாங்க. தூக்கின்லாம் போக முடியாது பாட்டின்னுவான். தூக்க மாட்டியா நீ, என்ன நீ தூக்குன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணி தூக்கின்னு போயிட்டு அப்புறம் பெட்டில் படுக்க வச்சுட்டு பேஷண்ட் இது பண்ணுவான். உடனே உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காருன்னு கேட்டோன்னே, இங்கே தான் இருக்காரு. இங்கே இருக்காரான்னொடனே, என் மனசில் இருக்கிறாருப்பா சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இங்கே வந்து சிந்து வந்து அட்மிஷன் போட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு பைரவி ஆறுமுகம் கிட்ட பேசினிருப்பா. செழியன் வந்து வந்தான்ல, அப்போவே நம்ம வந்து செழியன் கூட காயத்ரியை சேர்த்து வச்சுருக்கணும். நம்ம மகா அத்தை பேச்சை கேட்டுன்னு சைலண்ட்டாக இருந்தது ரொம்ப பெரிய தப்பு. இதில் ஏதோ சதி இருக்குது. எனக்கு இன்னமும் இதை மாறன் பண்ணியிருக்க மாட்டான்னு தோணுது. இசைக்கியே வந்து அவனை செழியனை கடத்திட்டு இசைக்கியும் மகாத்தையும் தான் இதை பிளான் பண்ண மாதிரி எனக்கு தோணுது சொல்லிட்டு சொல்லுவா. ஆறுமுகம் சொல்லுவான், இல்லை அப்படிலாம் இருக்காது, அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, அவங்களும் காயத்ரியோட வாழ்க்கை முக்கியம் சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணாங்க. நீங்கள்லாம் இந்த மாதிரி முட்டாள்தனமாக இருந்ததால தான் அதை யூஸ் பண்ணி அவங்கெல்லாம் இது பண்ணிட்டாங்க. இது எனக்கு இன்னும் கண்டிப்பாக இசைக்கு தான் பண்ணியிருப்பான்னு தோணுது. நான் சஞ்சய் கிட்ட சொல்லி இப்போவே கண்டுபிடிக்க சொல்கிறேன். நான் மட்டும் கண்டுபிடிச்சிட்டேனாக்கா நான் காயத்ரியை வந்து இசைக்கு கிட்டே காப்பாற்றிடுவேன். நான் இசைக்கு கழுத்தின தாலியை தூக்கி போட்டு செழியன் கூட அவளை நான் சேர்த்து வச்சிருவேன். நான் அப்போ வந்து நீ வந்து சொல்லக்கூடாது, ஒரு தடவை தாலி கட்டினா கடைசி வரைக்கும் அவன் கூட தான் வாழணும், அந்த மாதிரிலாம் நீ எதுவும் சொல்லக்கூடாது, யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். என் வாழ்க்கை எப்படி உன்னால் கெட்டு போச்சோ அதே மாதிரி காயத்ரி வாழ்க்கை இசைக்கியால் கெட்டு போச்சு. என் வாழ்க்கையை எப்படி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி காயத்ரி வந்து நான் தான் காப்பாற்றுவேன், அவள் ஆசைப்பட்டவனோட நான் சேர்த்து வைப்பேன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இதெல்லாம் கேட்டு ஆறுமுகம் ஷாக் ஆகிட்டு அவன் அதிர்ச்சியில் அப்படியே இருப்பான். இங்கே வந்து இசைக்கு கிட்ட வந்து மகா சொல்லுவா, நீ போயிட்டு அவளை போயிட்டு கோயிலுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வான்னு சொல்லிட்டு சொல்லுவான். இசைக்கு ரூமில் போகும்போது அவள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருப்பா. இவன் அப்படியே பார்த்துட்டே இருப்பான். இதை கண்ணாடியில் பார்த்து அவள் வந்து வந்துருவா. வந்துட்டு என்னன்னு கேட்கும்போது, இல்லை காயத்ரின்னு சொல்லிட்டு அவளை வர்ணிச்சோடனே, நீ இப்படிலாம் பேசாத, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவள் மூஞ்சில் அடிச்ச மாதிரி இது பண்ணுவா. பொட்டு வச்சுட்டு ஓகே அக்கா வந்து கோயிலுக்கு கூப்பிட்டாங்க, நீ கிளம்பி கீழே வந்துருமான்னு சொல்லிட்டு போயிடுவான். அவன் போன உடனே அவன் வச்ச பொட்டை எடுத்து கீழே போட்டு காயத்ரி அழ ஆரம்பிச்சிருவா. இதுக்கப்புறம் இங்கே பார்த்தாக்கா இங்கே சிந்து வந்து டாக்டரை கூப்பிட்டு வச்சு ஏதாவது குறும்பு பண்ணிக்கிட்டே இருப்பாள். இதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.